ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு மொட்டை போட்டு காது குத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். காலையில் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆயாச்சு. 1 மணி நேரம் தான் ட்ராவல் இருந்துச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா இது சாஸ்தா கோயில். இந்த புல வணிகபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. காலையில் ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா அங்கே காலையில் டிஃபனுக்கு பொங்கலும் சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் போனதும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க மொட்டை போடுறதுக்கு. நல்ல நேரம் பார்த்து தான் மொட்டை போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இடமா இருந்துச்சு. சாமி கோவிலை தவிர பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலி இடமா இருந்துச்சு. சைடில் சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கனால பிள்ளைங்க வெளியிலும் போக முடியாது. அதனால் அழகாக இருந்துச்சு. போனதும் பார்த்திங்கன்னா ஆருஷுக்கும் அதிலே ஒரு தொட்டில் கட்டி அவனையும் அதில் படுக்கப்பட்டாச்சு. அதனால் தொட்டில் இருக்கனால அவனும் அழலை. கொஞ்சம் நேரமாக அவனும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். மொட்டை போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா பாப்பா ரெடியாக இருக்கா. 11 மணிக்கு தான் மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு போயிருந்தோம்னா, இந்த ரோஸ் மாலை கட்டியிருந்தேன் பாப்பாவுக்கு போடுறதுக்காண்டி. பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டியாச்சு. அவங்களும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ஊஞ்சல். மொட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த ரோஸ் மாலை நான் தான் கட்டினேன். அத்தை பூ மார்க்கெட்லேருந்து பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ஈவினிங் போல் கட்டி வச்சேன். ஆதரிசியும் பார்த்திங்கன்னா அத்தையே ரெடி பண்ணிட்டாங்க. இதுவும் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். மொட்டை போடும்போதும் பார்த்திங்கன்னா மாமா வீட்டிலேருந்து தான் ட்ரெஸ் கொடுக்கணும். அதனால் நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஃப்ராக் எடுத்திருந்தோம். அது சிம்பிள் ஒர்க்கில் ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சு அழகாக இருந்துச்சு. ஹிப்புக்கு நெக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டு ஸ்லீவுக்கு இதில் மட்டும் இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் பார்த்துருந்தோம். இந்த கலர் கிடைக்கல, அதனால் இதில் டார்க் கலர் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா போடுறதுக்கு ஒரு ரிங்கும் எடுத்திருந்தோம். இந்த ப்ளூ கலர் ஃப்ராக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க நல்லாவே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. இப்போ மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. மொட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ மொட்டை போடுறதுக்கு மாமா மடியில் வச்சு மொட்டை போட போகிறாங்க. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பாப்பா அழவே இல்லை. அதனால் ஃபுல் டைம் அப்படியே இருந்துருவான்னு பார்த்தோம். ஆனால் மொட்டை போடும்போது ரொம்பவே அழுதுட்டு தான் இருந்தா. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
பாப்பாவுக்கு மொட்டையும் போட்டாச்சு. இப்போ பாப்பாவை குளிப்பாட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. இப்போ மொட்டைக்கு சந்தனம் பூசலாம். தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு மேக்கப் போட்டு தான் நமக்கு பழக்கம். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா முழிச்சிட்ருக்கா. இதில் எப்படி மேக்கப் போட்டனே தெரில. அங்கேயும் இங்கேயும் அசைச்சிக்கிட்டே இருந்தால் எப்படியோ ஒரு வெளியே கண்மை போட்டு முடிச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா பாப்பா காது குத்துறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு உள்ளே தான் வச்சு இந்த காது குத்துவாங்க. யோகஸ்ரீயோட மொட்டை போட்டு காது குத்து ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் திருநார் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாப்பாவுக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் திருநார் பூசினாங்க. காது குத்துறதுக்கு முன்னாடியே மாலை போட்டு அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு காது குத்துனதுக்கப்புறம் தான் மாலை போட்டோம். அதில் கிடந்த கம்பு வச்சு ஒரு ஊஞ்சல் கட்டியாச்சு. பசங்களும் ஊஞ்சல் ஆட ஆரம்பித்தாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி தான். அதனால் அங்கே சமையல் நடந்துகிட்ருக்கு. பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆகாஷ் தான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ பொன் பெருமாள் சாஸ்தா கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. அதுக்கு உள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. பார்க்கவே இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட உட்காந்தாச்சு. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தான், அதுக்கப்புறமா அப்பளம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஈவினிங் 4 மணிக்கெலாம் நாங்கள் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.